இவன் பேரு சொக்கா சார். கர்நாடகாவிட்ட வேலை பார்க்குறான். மொரட்டு விசுவாசி சார். ஒரு அண்ணனே, தமிழ் சினிமா எத்தனையோ நடிகர்களுடைய வாழ்க்கையை வேற மாதிரி மாத்தி விட்டுருக்கு. வில்லனா ரொம்ப காலமா இருப்பாங்க, அவங்க ஹீரோவா நடிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ரஜினிகாந்த், சத்யராஜ் எல்லாம் சொல்லலாம். வில்லனா டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல எல்லாருமே காமெடினா மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆனந்தராஜ், மன்சூர் அலிகான் இப்படின்னு சொல்லலாம். காமெடினா இருந்தவங்க நிறைய பேர் ஹீரோவாக ட்ரை பண்ணிருக்காங்க. வடிவேலு, சந்தானம், யோகி பாபுன்னு எல்லாருமே மாற ஆரம்பிச்சாங்க. ஃபைனலா விடுதலை படத்து மூலமா சூரி வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு டைமென்ஷன்ல தமிழ் சினிமாவுக்கு ஒரு படத்தை கொடுத்தாரு வெற்றிமாறனுடைய இயக்கத்துல. அது ஒரு வித மாதிரி தான் இருந்தது விடுதலை படம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா சூரி வந்து காமெடியன் கேரக்டர் ஒரு கட்டத்துல ஃபேட் அவுட் ஆகி காமெடின்றதையே ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கதைக்கு சிறந்த ஒரு ஹீரோவா தான் இருக்க போறாரு தமிழ் சினிமாவில் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. இந்த கருடன் படம் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருடன் படம் துரை செந்தில்குமார் அவருடைய இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா அவருடைய மியூசிக்ல ஸ்டோரி வெற்றிமாறன் அவருடையது. இந்த படத்துல சசிகுமார், உன்னி முகுந்தன், பாரதி கண்ணம்மாள் இருந்த ஹீரோயின் எக்கச்சக்கமான பேர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய ட்ரைலர் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹோப் இருந்தது இந்த படத்து மேல. படம் த்ரோவோட்ட பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டீசென்டான ஒரு படத்தை பார்த்து ஒரு ஃபீல் கிடைச்சது. லிட்டரலி படம் முழுக்க சூரியோடைய லுக் எல்லாம் பார்க்கும்போது கதையோட ரொம்பவே ஒன்றி போய் இருந்தாரு. காமெடினா எத்தனையோ படத்துல நம்மள சிரிக்க வச்சிருக்கலாம், சில டைம்ல இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். பட் இந்த லுக்ல பார்க்கும்போது, இந்த கேரக்டர்ல பார்க்கும்போது அந்த கேரக்டராவே மாறி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துடைய ஆன்லைன் என்னன்னு சொல்லிட்டு டீடைலா அதுக்கப்புறம் பார்க்கலாம். தேனி மாவட்டத்துல கோம்பை என்ற ஊர்ல கோம்பை அம்மன் அப்படின்ற மாதிரியான ஒரு கோயிலுக்கு சொந்தமா சென்னையில ஒரு இடம் இருக்கிறதாகவும் அந்த நிலத்தை ஆட்டை போறதுக்காக ஒரு மினிஸ்டர் பிளான் பண்றாரு. அதுக்கான ஒரு ஸ்கெட்சை போட கோயிலுடைய நிர்வாகிகள உன்னி முகுந்தனுடைய குடும்பமும் இருக்கு. அவருடைய ஃப்ரெண்டா சசிகுமார் இருக்காரு. உன்னி முகுந்தனுக்கு விசுவாசியா சின்ன வயசுல இருந்து சூரிய அவர்கள் அவர் கூட வளர்ந்துகிட்டு இருக்காரு. சோ இவங்களெல்லாம் மீறி அந்த நிலத்தை ஆட்டை போறதுக்கு இவர் என்ன பண்ணாரு, இந்த மினிஸ்டருடைய ஸ்கெட்ச்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, யாராருக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, யார் செத்து போனாங்க, விசுவாசியா இருந்த சூரி என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாரு அப்படின்றது அந்த படத்துடைய ஆன்லைன். படத்துல எக்கச்சக்கமான மொமெண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. எமோஷனலா ஒரு சில இடத்துல எனக்கு வந்து ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஸ்டார்டிங்ல உன்னி முகுந்தனும் சூரியும் சின்ன வயசுல ஃப்ரெண்டா ஆகிற மொமெண்ட், தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போற மாதிரியான ஒரு விஷயங்களை பண்றது, சசிகுமாரோட ஃப்ரெண்ட்ஷிப், சூரி எடுக்கிற ரிவெஞ்ச் எல்லாம் ரொம்பவே நல்லாவே இருந்தது. படம் பார்க்கும்போது படத்துல எனக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது வந்து படத்துடைய இன்டர்வல் பிளாக் வந்து சொல்லி ஆகணும். நீங்க காந்தாரா படம் பார்த்திருப்பீங்க. காந்தாரோட கிளைமேக்ஸ்ல சாமி வந்து ஆடி ஒரு விஷயம் பண்ணுவாப்ல ஹீரோ. படம் அப்படியே கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி எடுத்துட்டு வந்து கிளைமேக்ஸ்ல அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அதுதான் நம்மள வந்து அந்த படத்தை ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமாவே இருந்தது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த இன்டர்வல் பிளாக்லயுமே பண்ணிருந்தாங்க. இன்ஃபேக்ட் காந்தாரா படம் மாதிரியான ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும். கோயில் நிலத்தை தான் இவங்க ஆட்டையை போடுவாங்க, சாமி வந்து இவரை போட்டு தள்ளும். அதுலயும் அப்படிதான் கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை, அந்த மக்களுக்காக கொடுத்த நிலத்தை அகைன் அந்த ஜமீன் புடுங்கிறதுக்காக போகும்போது சாமி வந்து தடுத்து நிறுத்தும். ரெண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வேற மாதிரி போயிட்டு இருக்கும் இந்த ரிவெஞ்ச் மூடுல. ஃப்ரெண்ட் ரோல்னாலே சசிகுமார் தான் அப்படின்ற மாதிரி நேர்ந்து விட்டாங்க போல தமிழ் சினிமாவுக்கு. பக்காவா பொருந்தி இருந்தாரு. ஸ்டார்டிங் சுப்பிரமணியபுரத்துல இருந்து நாடோடிகள் இருந்து எக்கச்சக்கமான படங்கள், இந்த படத்திலையும் அவர் கொடுத்த ரோல சூப்பராக பண்ணியிருந்தாரு. நல்லதுக்காக போராடுற மாதிரியான ஒரு கேரக்டர், நல்ல மனுஷன், அவருக்கு எக்கச்சக்கமான ஸ்கெட்ச், இதெல்லாமே நல்லாவே இருந்தது படம் பார்க்கும்போது. ஓவராலாவே படம் பார்த்து முடிக்கும் போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. செகண்ட் ஹாஃப்ல கச்சா மச்சான் அங்கேயும் இங்கேயும் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப லேக்லாம் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வடிவுக்கரசி வந்து சசிகுமார்ட்ட ஒரு விஷயம் பேசுவாங்க. நைட்லாம் ஒரு கனவு குருஷேத்திர போர்ல இருக்கிற மாதிரி இருந்தது. கிருஷ்ண மாதிரி சூரிய வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சசிகுமார் கிட்ட சொல்லுவாங்க. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத வந்து அந்த வடிவுக்கரசி சொன்ன மொமெண்ட்லயே நான் கெஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான கதைகள் ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்திருக்கோம். என்னதான் நிறைய தடவை பார்த்தாலும் இதுவும் ஒரு மாதிரி புதுசா பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஸ்பெஷலி மியூசிக்ல வந்து யுவன் சங்கர் ராஜா ரொம்பவே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. எமோஷனலான மொமெண்ட்ல இருந்து ஆக்ரோஷமா இன்டர்வல் பிளாக்ல சூரியோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்பவே நல்லாவே இருந்தது. ஃபயர் விடுற மாதிரி இருந்தது. சூரியோட ஆக்டிங் ரொம்பவே மெச்சூரா இருந்தது. விசுவாசத்தை காட்டுற மொமெண்ட்லாக இருக்கட்டும், ஒரு கட்டத்துல எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ற மொமெண்டாக இருக்கட்டும், சண்டை போடுற விதங்கள்ல இருந்து அவர் பண்ற ஃபைட்ல இருந்து எல்லாமே தெரியா இருந்தது. அப்பப்போ வர சமுத்திரகனி, அமைச்சரா வர ஆர்வி உதயகுமார், தியேட்டர்காரனா வர மைம் கோபி, உன்னி முகுந்தனுக்கு பொண்டாட்டியா வந்து உயிரெடுக்கிற எல்லாத்தையும் ஏத்தி விடுற பாரதி கண்ணம்மா, இவங்க எல்லாமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்பவே நல்லாவே பண்ணிருந்தாங்க. சசிகுமாரோட ஒய்ஃபா வர சிவதா வந்து அவங்களுடைய கேரக்டரும் எமோஷனலான மொமெண்ட்ல செகண்ட் ஹாஃப்ல
கிளைமேக்ஸ்ல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஓவராலாவே ஒரு டீசென்டான ஒரு படமா தான் எனக்கு இருந்தது. ஒரு டீசென்டான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருந்தது. டைம் இருந்தா நீங்களும் போய் பாருங்க. அண்ட் டியூட் ஃபேமிலில இருக்க எல்லாருக்கும் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன். பேக் டு பேக் வீடியோ போடாம ஒரு 40 நாளா இழுக்கடிச்சு வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் கண்டினியூஸா கண்டென்ட் போறதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு எஃபர்ட் போடுறேன். வேலைக்கு போனாலும் போனேன். இது என்னால ஃபோக்கஸே பண்ண முடியல. கஷ்டமா இருக்குது. ஹோப் இதுக்கப்புறம் கண்டினியூவா கண்டென்ட் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின். நான் நாயிதான் மதினி. சோறு பட்டு வாழ்த்தவனுக்கு விசுவாசமா இருக்க மட்டும்தான் தெரிஞ்சு.